கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டாவதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் இருக்கிறேன். அதில் கூட ஃப்ரான்ஸில் கிறிஸ்மஸ் நெருக்கத்தில், அதாவது ஜனவரி 1 முன்பாகவே எல்லா கடைகளிலும் கேலண்டருங்க விற்பாங்க. நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம், சுவற்றிலே மாற்றுகின்ற காலண்டர் அல்ல அது. அதாவது 24 நாட்கள் அடங்கிய ஒரு காலண்டரு. ஒவ்வொரு தேதியிலையும் அந்த கேலண்டரை நம்ம அப்படி ஓட்டை போட்டு அப்படி தட்டுனா அது உள்ளே சாக்லேட்டுங்க அடங்கிய கேலண்டருங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த தேதியில் 1 தேதி 2 தேதி 3 தேதி 24 தேதி 25 தேதி 25 தேதி கிறிஸ்மஸ் விடுகிறது. 24 தேதி வரைக்கும் அதில் இருக்கிற சாக்லேட்டுங்களை எடுத்து சாப்பிடுவார்கள். இன்றைக்கு கமர்ஷியலாக, ஒரு காலத்தில் அந்த கேலண்டர் சாக்லேட்டில் வந்தது. ஆனால் இன்று அதே காலண்டரை பல வடிவங்களில் தயாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது மெழுகுபத்தி, ஒவ்வொரு நாளும் விதவிதமான மெழுகுபத்தி கொளுத்துற மாதிரியும், ஒவ்வொரு நாளும் விதவிதமாக மேக்கப் போடுற மாதிரியும், ஒவ்வொரு நாளும் விதவிதமாக டெக்கரேஷன் பொருள் இருக்கணும், அதை எடுத்து வீட்டை அலங்கரிக்கிறோமா, இப்படி 24 நாட்கள் அடங்கிய அழகு சாதன பொருட்கள், வீட்டை அலங்கரிக்கிற பொருட்கள், சாப்பிடுற பொருட்கள் கேலண்டர்கள் வடிவில் விட்டது. இவைகள் யாவும் வாங்கி எங்கே அலங்கரிக்கிறோம்? வீட்டிற்குள்ளாக அலங்கரிக்கிறோம். பிள்ளைங்க சாக்லேட், ஒருவேளை அந்த கேலண்டர் சாக்லேட் வாங்கினா அதை சாப்பிட்றாங்க. ஓகே, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எப்படி வந்தார் அப்படி என்று யோவான் தெளிவாக பதிவு செய்கிறார். தொடர்ச்சியாக இந்த டிசம்பர் மாதங்களில் ஆழமாக சில காரியங்களை நம்ம சிந்தித்து பார்த்தா தான் புரியும். நாம் சடங்காக செய்கிற காரியம், பாரம்பரியமாக செய்கிற காரியம் உணர்ந்து செய்கிறோமா அப்படி என்று சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலத்திற்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார், இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் தெய்வமாகவும் வந்தார், இதுவும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து 2 காரியத்தை யோவான் பதிவு செய்கிறார். ஒன்று வார்த்தையாக, இன்னொன்று சத்தியமாக. வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும். அப்போ இந்த வார்த்தை மாம்சமாகிறது. இந்த மாம்சமான இந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அப்படி என்று யோவான் 1:14 வாசிக்கிறோம். பிரதர், இதெல்லாம் பல முறை நாங்கள் கேட்டுட்டோம் பிரதர், என்ன பிரதர் சொல்ல போகிறீங்க புதிதாக அப்படி என்று நீங்கள் யோசிக்கலாம். பிரியமானவரில், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்கு வாசம் பண்ணுறாரு? இப்போ கேலண்டருங்க, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உதாரணம், வீட்டுக்குள் வாங்கி கொண்டு வைத்து விட்டோம். இப்போ 24 தேதி 25 தேதிக்கு பல ஆயத்தங்களை செய்ய போகிறோம். இயேசுவின் பெயரை வைத்து, இயேசுவினுடைய நாமத்தை வைத்து, அவர் பிறந்த தினத்தை வைத்து, இன்று கமர்ஷியலாகவும் சரி, மதத்தின் அடிப்படையிலும் சரி, சபை பிரிவின் அடிப்படையிலும் சரி, பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள் இதை கொண்டாடுவதற்கு. ஆனால் பிரியமானவர்களே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அந்த வார்த்தை 2 பிரிவாக, கிருபையாக சத்தியமாக. ஆனால் இன்று கிருபை உபதேசத்தார் கிருபையை மட்டுமே பிடித்து கொண்டு, கிருபை போதும், விசுவாசம் போதும், ஆவியில் நிரம்பினா போதும், அபிஷேகம் பெற்றா போதும், எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாம் எங்கே போயிடலாம்? தேவனோடு போயிடலாம், தேவனை நம்ம கண்டிப்பாக போய் சந்திக்க முடியும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்போ தான் ஒரு கேள்வி. கிறிஸ்து, பிறந்த கிறிஸ்து, உனக்குள் எனக்குள் வார்த்தையாகிய கிறிஸ்து தேவன் கிருபையினால் மட்டும் அவர் வாசம் பண்ண விரும்பவில்லை, சத்தியம். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் இயேசுவுக்கு சாட்சிகளாய், உலகம் முடிவு பரிந்தும் உலகத்தில் சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார்.
சாட்சியாய் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். வேறு எதற்காகவும் அல்ல, கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். அடுத்தது அதே யோவானை நாம் தொடர்ந்து வாசிப்போமானால், இந்த ஒரே பேரான குமாரன் என்பவர் இயேசு கிறிஸ்து என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும், எனக்கும் தெரியும். இப்படி உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து அடுத்து சொல்கிறாரு, என்னில் அன்பாக இருந்தால் ஒருவன், அது யாராக இருந்தாலும் சரி, அவன் என் வசனத்தை கை கொள்வான். அப்பா, இப்போ கிறிஸ்து நமக்குள் சத்தியமாக கிருபையாக வந்த ஒரு அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிற வசனத்தை, நான் சொல்கிற உபதேசத்தை, நான் சொல்கிற போதனையை, நான் சொல்கிற கட்டளையை, நான் சொல்கிற கற்பனையை அவன் கை கொள்ளுவான். இப்போ சொல்லுங்கள், கிறிஸ்து நமக்குள் எப்படியாக வாசம் பண்ணுகிறார்? வெறும் கிருபையாக மட்டும் இல்லை, சத்தியமாய். அப்போ சத்தியம் நமக்குள் இருக்க வேண்டியது அவசியம். அந்த சத்தியத்தை தான் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்போ அந்த சத்தியம்தான் உபதேசமாக, கற்பனையாக, கட்டளையாக, தேவ வார்த்தையாக, சத்தியமாக, போதனையாக வருகிறது வேதம் முழுவதும். அப்போ இதை கை கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுவது மாத்திரமல்ல, அப்படி கை கொள்ளும்போது அவனில் என் பிதா அன்பாக இருப்பாராம். கை கொள்கிறவன் மேலே பிதா அன்பாக. அப்போ கை கொள்ளவில்லை என்றால் அந்த இடத்துல பிதாவின் அன்பு நம்மிடத்தில் இருக்குமா இருக்காதா? சிந்தித்து பாருங்கள். அடுத்து சொல்கிறாரு, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். பார்த்தீர்களா? அப்போ எப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையை கர்த்தர் இங்கு வைக்கிறார பாருங்கள். ஒன்று, நம்மளுடைய பங்கு இதில் முக்கியமாக இருக்கிறது. நம்மளுடைய பங்கு என்ன? கிருபையாக, சத்தியமாக அவருடைய வார்த்தையை நமக்குள் வாசம் செய்வதற்கு நாம் இடம் தர வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பு. அப்போ கிறிஸ்து நம்மில் பிறப்பது, கிருபை சத்தியம் நமக்குள் அது வாசம் பண்ணுவது, அதை நாம் ஏற்றுக்கொள்வது, அதை நமக்குள் அனுமதிப்பது. அடுத்தது, அப்படி உள்ளே போன காரியம் அவருடைய வசனத்திற்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம கை கொள்ளுவது. அடுத்தது நமக்கு கிடைக்கின்ற, அதன் மூலம் கிடைக்கின்ற ஆசீர்வாதம், பிதா நம் மீது அன்பாக இருக்கிறார், இருவரும் நமக்குள் வாசம் பண்ணுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இதைத்தான் சீஷரிடத்தில் அவர் தெளிவாக பேசினார். இன்று அந்த சத்திய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவே நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ், கிறிஸ்துவினுடைய உண்மையான பிறப்பின் அடையாளம் என்று பார்க்கிறோம். இதற்குத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருந்து, அந்த பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கும்படியாகவும், சத்தியத்திற்காக வாழும்படியாகவும், அந்த சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும்படியாகவும், அந்த சத்தியத்தை பேசும்படியாக தொடர்ந்து பிதா அவரை நடத்தினது போல நம்மையும் நடத்த அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, எனவே கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக என்று கொலோசியரில் பவுல் அதைத்தான் நான் சொல்கிறேன். நற்செய்தி நூலை வாசித்தீர்கள் என்றால் அதுதான் அப்போஸ்தலருடைய நிருபங்களில் பிரதிபலிக்கிறது. அப்போ கிறிஸ்துவனுடைய வசனம் உங்களுக்குள் எனக்குள் எது? அதுதான் கிருபை சத்தியம் என்ற வார்த்தை. அந்த கிருபை சத்தியத்தை பிரிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, கிருபையை மட்டும் வச்சுக்கின்னு சத்தியத்தை விட்டுற முடியாது. விசுவாசத்தை மட்டும் வச்சுக்கின்னு கிரியை விட்டுற முடியாது. அபிஷேகத்தை வைத்து கொண்டு சாட்சி இல்லாமல் வாழ முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்குவோம். அபிஷேகம் போதும், கிருபை போதும், விசுவாசம் போதும், டைரெக்டாக பரலோகம் போயிடலான்னு சொல்கிறாங்க. தவறு. இதற்கு உள்ளாக இருக்கிற நிபந்தனையை நீங்களும் நானும் கை கொள்ளவில்லை என்றால் வஞ்சிக்கப்பட்டு, ஏமாற்றப்பட்டு, கைவிடப்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எனவே தயவு செய்து நம்மை நாமே சோதித்து பார்த்து, கிறிஸ்து நம்மில் பிறப்பதற்கு அடையாளம் அவருடைய வார்த்தை கிருபை சத்தியமாய் நமக்குள் வாசம் பண்ணி, அவர் சொல்வதை நாம் கை கொண்டு, அதன் மூலம் பிதாவின் அன்பை பெற்று, அவர்கள் இருவரும் நம்மில் வாசம் பண்ணி, அதை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி, கிறிஸ்துவின் பிறப்பை நம் சாட்சியின் மூலமாக வெளிப்படுத்துவதற்கே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் என்பதை சிந்தித்து, உண்மையான கிறிஸ்துவை நாம் மக்களுக்கும் நமக்கும் காண்பிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய வசனம் சத்தியமாக கிருபையாக எங்களுக்குள் வாசம் பண்ணி, அதை நாங்கள் உட்கொண்டு உள்ளே வாங்கி, உம்முடைய வசனத்தை கை கொண்டு
பிதாவின் அன்பை பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் எல்லா பகுதியிலும் சாட்சியை காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.